திவ்யா சத்யராஜ். இந்த பெயர் தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிந்த ஒன்று. பிரபல நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகளும் நடிகர் சிபி சத்யராஜ் அவர்களின் சகோதரியும் தான் திவ்யா சத்யராஜ். தற்போது இவர் திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது திமுக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் செயல்பட்டு வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். இல்லை, நான் தேர்தலில் வெல்வதற்காக அரசியலுக்கு வரல, மக்கள் பணி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேர்தலில் எல்லார் கூடயும் சேர்ந்து நானும் மக்கள் பணி பண்ணுவேன், வேலை செய்வேன், பிரச்சாரம் பண்ணுவேன். இல்லை, அது இப்போ பேச வேணாண்ணா. ஆனால் இதை சொல்லி ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் தற்போது திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு வாரத்திற்குள் பேச்சிலும் முடிவிலும் இவ்வளவு பெரிய மாற்றம் இருப்பது பலரிடமும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆனால் இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போது முக்கியமானது என்னவென்றால், ஊருக்குள் பல பெரிய செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை கவனிக்காமல் ஒரு பள்ளி மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க் மாதிரி ஒரே விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. அது என்னவென்றால், நடிகர் விஜய் மீது விமர்சனம் செய்வது. சில நாட்களுக்கு முன்பு திவ்யா சத்யராஜ் வெளியிட்ட விஜயை பற்றிய வீடியோ சமூக ஊடகங்களில் பெரிய விவாதத்தை உருவாக்கியது. 2 விஷயம் அவர்கிட்ட கேட்கணும். 1, நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்காக சப்மிட் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு சமூக ஊடகங்களில் பலரும் விஜய்க்கு ஆதரவாக பதிலளித்தனர். அதில் திவ்யா சத்யராஜ் அவர்களின் உடன்பிறந்த சகோதரர் அளித்த பதில் பெரும் பேசுபொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து தற்போது ஒரு புதிய வீடியோவை பதிவிட்டுள்ளார். ப்ரோ, பணத்தை கொடுக்கறது மட்டும் மக்கள் பணி கிடையாது. இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியோடைய சீஃப் நல்லகண்ண ஐயா, காமராஜர் ஐயா, இவங்கெல்லாம் பணம் மட்டுமே கொடுக்கல. எனி ரிச் NRI ஃப்ரம் துபாய் ஓ வேறவர் கேன் ஜஸ்ட் த்ரோ மணி, ஒரு சூட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். அது மக்கள் பணி கிடையாது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு மக்கள் பணி பண்ண போகிறேன்னா அங்கே இருக்கிற மக்களோட கஷ்டங்கள் என்ன, அவங்க குறைபாடுகள் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி. அந்த பதிவில் அவர் கூறியது என்னவென்றால், பணம் கொடுப்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் மக்கள் பணி என்பது வேறு. மக்கள் பணி என்றால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதே மக்கள் பணி. இப்போதும் அதைதான் கூறுகிறேன். விஜய் மீது கவனம் செலுத்தாமல் நாங்குநேரி, சிவகங்கை போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் சாதி மற்றும் சாதியால் நடத்தப்படும் படுகொலைகளை கண்டும் காணாமல் இருக்கும் உங்களை போன்றோர் இதை பற்றியும் பேச வேண்டும். நன்றி, வணக்கம்.